வந்து 1979 வந்து அதிகபட்சமா 120% வந்து உயர்ந்திருந்தது. ஆனா அதுக்கேத்த மாதிரி இப்ப 2025 வந்து 79% வந்து உயர்ந்திருக்கு. இதுதான் வந்து அதிகபட்சமா நம்ம பார்த்த ஒண்ணா இருக்கு. இதையும் மிஞ்சுமா? காரணம் 2 விஷயத்துல நான் இன்னும் தங்கத்துக்கும் சொல்றேன், வெள்ளிக்கும் சொல்றேன். இப்போ சமீபமா அது ஒன்றும் நிறைய வெளியில வராத விஷயங்கள்ல நான் சில செய்திகள் படிச்ச அளவுல சொல்றேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாடும் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சப்ஜெக்ட் டு த இன்ஃப்ளேஷன். ஜப்பான் 0% இருந்ததை 0.5 பண்ணி இப்போ 0.75க்கு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த உலக அளவில் யூஎஸ் போன்ற பெரிய நாடுகள் எல்லாமே ஜப்பான்கிட்ட இருந்து லெண்டிங் பேசிஸில் வாங்கி அதை அவங்க அதிக வட்டி கொடுத்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போது அங்கே வட்டி ஏறுற போது இங்கே லெண்டிங் ரேட்டும் ஏறும். அப்போ ஏறுற போது அதுக்கு உண்டான டாலருடைய வேல்யூ சப்ளிங் ஆகும். டாலருக்கு தகுந்த மாதிரி தான் கோல்டும். அதனால தான் சொல்கிறது, அந்த ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனால எனது பார்வையில் சொல்கிறேன், 2026 ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் தள்ளாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தங்கம், வெள்ளி, காப்பர் இது மாதிரி கமோடிட்டிஸு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு.